71 பக்கம் எடுத்து நம்ம படிப்போம். அப்ப அந்த இரிமாக்கேன் தயாரிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். அது ரெண்டாவது நீங்க வச்சிருக்கிறீங்க பாருங்க, அதுவே பீச்சுவல். அது வந்து அது ரஷ்யாவில, அது ரஷ்யாக்காரன் ஆரம்பத்திலே அவன் கண்டுபிடிச்சான். ரஷ்யாக்காரன் ம், ம். ரஷ்யாக்காரன் அந்த இனிமாக்குங்கிறதுக்கு அதே மாதிரி பண்ண. அது வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்குது. அதுவே போதுமானது. அதுவே தண்ணி பீச்சு பீச்சு 2 அடிச்சு அதுவே போதுமானது. ம். ஆஹ் யாருங்க அதுங்க? ஸ்ரீதர் ஸ்ரீதர். சார். பேசு. சவுண்டு வருது, சவுண்டு வருது, சவுண்டு வருது. ஆ. கவனம் கவனம் கவனம். சவுண்டு வருது, அப்படியே கம்மி பண்ணி. ம் இப்போ அமெரிக்காவுக்கான வகுப்பு நடந்துட்டு இருக்குது. 5 to இப்போ 4:30 5 மணி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அமெரிக்கா மருத்துவத்தில் வந்து கலந்துக்கலாம். நன்றி. இப்போ வகுப்பு நடந்துட்டு இருக்குது, வாங்க. சென்னை சந்திரா அவர்களுக்கு இந்த 4:30 மணிக்கான வகுப்பு நடந்துட்டு இருக்குது, வாங்க. சரி. இப்போ அந்த 71 பக்கத்தில் வணக்கம். 71 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 71 பக்கம் 71 பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த திருப்பி நம்ம அங்கே தான் வரோம். இப்போ இடம் நல்லா குறைஞ்சிட்டு வருது. அது 30 நிமிஷம் கவனிங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். இது 30 நிமிஷம் தான். 30 நிமிஷம் அமெரிக்க நேரம். அவங்க வேலைக்கு போறவங்க 30 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது, அவ்வளவுதான். இந்திய நேரங்கிறது எப்பவும் வழக்கம் போல இந்திய நேரங்கிறது காலையில் 6 to 7. இது அமெரிக்க நேரம். அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வேலைக்கு போறவங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது. ஏற்கனவே அவங்க 6 மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறது. இப்போ புது உடம்பு வேகமா கரைஞ்சிட்டு வருது. அவங்க 90 கிலோ எடை இருந்து இப்போ கரைஞ்சி போய் இப்போ கருப்பட்டியில் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி அன்னப்பாதை தூய்மை செய்யணும் அப்படின்னு அவங்களே இது வரைக்கும் 10 புத்தகம் வாங்கியிருக்காங்க. 10 புத்தகம் வாங்கி கனடாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. 10 புத்தகம் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. 10 புத்தகம் இங்கிருந்து எங்க இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து 10 புத்தகம் போய் கிட்டத்தட்ட அவங்க இது வரைக்கும் $3000 கனடியன் டாலர் அன்போடு 3000 கனடியன் டாலர் அன்படிக்கா கொடுத்துருக்காங்க. 3000 கனடியன் டாலர் அமெரிக்க கிஃப்டா கொடுத்துருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. வெயிட்டை குறைச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ வந்து 75 நம்ம வந்துட்டாங்க. 90 கிலோ இருந்தாங்க. 15 கிலோ கரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்ல மக்கள் இருக்கிறங்கிறதே இந்த மருத்துவம் பரவிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் வகுப்பு. இது கனடா வகுப்பு. அடுத்தது ஆஸ்திரேலியா வகுப்பு இருக்குது. அது இதுதான் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் யாராவது இருந்தாங்க நான் வரலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி, அவங்களுக்கு ராத்திரி 9-9:30 மணி வரைக்கும். அப்போ நம்ம 13 மணி நேரம் இந்த வகுப்பை தொடங்கலாம். காலையில் 4 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 5-5:30 வரைக்கும் நடத்தலாம். இதுதான் இந்த டைமில் ஒரு 13 மணி நேரத்தில் உலகத்தையே நம்ம கொண்டுட்டு வந்தாங்க. 200 நாடுகள் இருக்காங்க. சரியா? சரி. இப்போ நம்ம இந்த 71 பக்கத்தில் அவங்களுக்காக நடக்கிறது. ஏன்னா இந்த 71 பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 71 பக்கம் ரொம்ப எல்லாமே முக்கியமானது தான். இன்னைக்கு கூட அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வசதி இல்லாதவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ஒப்புமையை பார்க்கணும். இப்போ வசதி இல்லாதவங்க, பணம் கட்டாதவங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு சரி பண்ணி பார்க்கணும். நான் சொல்றது படி நடக்குதா, அப்புறம் வந்து இந்த புத்தகம் சொல்றபடி நடக்குதா, அப்புறம் நான் சொல்ற பேசுகின்ற செய்திகள் படி நடக்குதான்னு அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒத்து பார்க்கணும். சும்மா சகுத்து மணிகளே இருக்க முடியாது. என்ன சொல்றவங்களோ அந்த மாதிரி உடம்புல மாற்றம் நடக்குதா. இப்போ அந்த மலேசியாவில் இருக்கிற அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆவது நாளில் மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து 67 வருஷம் உட்கார்ந்த இடத்த நகர்றது இல்லை. ஏன்னா அந்த கடுமை அவர் 6 மாதம் குழந்தையா இருக்கிறப்போ ஏதோ ஒரு நோயின் காரணமாக அந்த ஊசி போட்டிருக்கிறாங்க. திடீர்னு மூளையில் செயல்பாடு குறைஞ்சி போச்சு. அந்த விஷம் போய் மூளையில் போய் பாதிப்பு ஏற்பட்டு
இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது. எப்போ 67 வருஷத்துக்கு மேல போட்ட ஊசி அவன் பண்ண தப்புனால, வெள்ளைக்காரனுடைய மருந்து போட்டதுனால மூளை பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டல செயலன்றது மத்திய நரம்பு மண்டலம் பாதிச்சு போச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க. சிறு வயசுல ஊசி போட்டு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் ஊசி போட்டுருவாங்க. சில பேர்த்துக்கு நறுக்குன்னு ஏறிடுதுன்னா முடிஞ்சு போச்சு கதை. நறுக்குன்னு ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான், இடுப்பு வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, கொடூரம் அதெல்லாம். அப்புறம் பல்ஜாயிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த L6 L5 L4 என்னென்ன அளவெல்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஊசியை போட்டாங்கன்னா பெண்கள் டோட்டல் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதாவது 100க்கு 10 பேர் அப்படி ஆயிடுறாங்க. அதனால ரொம்ப ஆபத்து. அதனால ஒழுங்கா என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு ஒத்து பார்க்கணும். அதாவது என்ன பண்ணணும், சொல்றேன் இந்த புத்தகம் சொல்றபடி நடக்குதா, இந்த புத்தகத்தில் இருக்கிறபடி தான் செய்யணும். உங்க சகுட்டு மணிக்கு யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா கண்டுபிடிச்சு கொடுத்தபடி தான் நடக்கணும். என்னது, உங்க மனம் போன போக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தபடி நடக்கணும். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணீங்க, தீத்திரு இயற்கை, கொன்னே ஒரு இயற்கை, புரியுதா? கண்டுபிடிச்சு கொடுக்கறது உயிரை தியாகம் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது 20,000 ஆண்டுகளா இருந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதனால தைரியமா அட்டிக்கிறேன், புரியுதுங்களா? ஆக இந்த தைரியம் எல்லாத்துக்கும் வரணும். இந்த தைரியம் எல்லாத்துக்கும் வரணும். செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். எல்லாரும் வாயில பேசக்கூடாது, செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். செஞ்சு பார்த்து கண்டுபிடித்து ஒப்புமையை பார்த்து அவங்க குறிப்பெடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்யணும். ப்ராஜெக்ட் ஒர்க்கை செஞ்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை வச்சு அடி அடி நட்டிக்கணும், புரியுதா? உங்களுக்கு சொந்த இப்போ நான் சொல்றதை வச்சு செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க புதுசா ஆராய்ச்சி பண்ற செய்தியை வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பேடு மாதிரி தயாரிச்சு அந்த குறிப்பேட்டை வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு பிறகு சொல்லி தரணும். அப்ப உங்க சொந்த மூளையை பயன்படுத்த வேண்டும். எதை பயன்படுத்தணும்? சொந்த மூளையை பயன்படுத்தணும். என்ற மொழி நீங்க பயன்படுத்துங்க. என்ற மொழியெல்லாம் நான் பயன்படுத்தி நிறைய புத்தகம் நான் குறிப்பு வச்சிருக்கேன். என்னை முந்தரைக்குன்னு ஆள் கிடையாது. என்னை முந்தி போற அளவுக்கு நீங்க அறிவு வரணும். எப்ப என்னை நீங்க முந்தறீங்களோ அப்பதான் நான் ஒத்துக்கொள்ள முடியும். எனக்கு பின்னாடி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? சரி, இப்போ உடம்பு நன்கு சுத்தமான, அதாவது இன்னும் பாருங்க, ஒரு கண்டுபிடிப்பு, அருமையான கண்டுபிடிப்பு. என்ன சொல்றாருன்னா, நன்கு சுத்தமானதுக்கு பிறகு இந்த உடம்பானது ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதே கிடையாது. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதாவது நன்கு சுத்தமானது பிறகு அப்ப அந்த உடம்பானது எரிப்பதும் இல்லை, பயன்படுத்துவதும் இல்லை, வெளியேற்றுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பு! அப்ப இந்தியாவில் சுத்தமான ஆளே கிடையாது, எல்லாம் அசுத்த முண்டங்கள் தான், என்னை உட்பட, புரியுதுங்களா? நான் ஒண்ணுதான் தப்பிச்சு அரைங்குறையுமா தப்பிச்சிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே அசுத்த முண்டங்கள் தான். எப்போ அசுத்த முண்டங்கள், அது எவனா இருந்தாலும் அசுத்தம் தான், சரியா? 3 வேளை ஆகாரம் திங்கிறோம், பூரா அசுத்த முண்டங்கள் அர்த்தம். இப்பதான் புத்தி எல்லாம் மாறி இருக்கீங்க இல்லையா? எனக்கு 25 வருஷத்துக்கு புத்தி வந்த கட்டு நான் மாறினேன். ஏன்னா யாரையும் நம்புறது இல்லை, நேரடியாக செஞ்சு பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சேன், ஓ இது கரெக்டா அப்படின்னு. வெங்கடேசன் சொன்னாரு, செஞ்சு பாருங்க, ஒரு வாரம் செஞ்சு பாருங்கன்னாரு. ஒரு நாள் முழு பட்டினி கிடையாதுன்னாரு. அப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்தது, ஓ பட்டினிக்கு இந்த ஆரோக்கிய சம்பந்தம் இல்லை. அப்புறம் தான் சொல்றேன். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்துல ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தமிழ் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இதை அப்படியே கன்னடத்துல மொழிபெயர்த்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 71ஆம் பக்கத்தை நீங்க கன்னடத்துல மொழிபெயர்த்துக்கலாம், ஸ்ரீதர். ரொம்ப முக்கியமானது. அது நன்கு சுத்தமானது பிறகு இந்த உடம்பு ஒரு சின்ன செல்லை கூட பயன்படுத்துறது, யூஸ் பண்றதே இல்லைங்கிறாரு. அப்படின்னா எப்படி இந்த உடம்பு இயங்குது? தானாவே இயங்குது. ஆரோக்கியமான செல்லை பயன்படுத்துறதே இல்லை, கெட்டு போன செல்லை மட்டும்தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சியில அழுக்கி போனது கெட்டு போனது மட்டும்தான் வெளியே போகுமே தவிர உண்மையான செல்லு எதையும் பயன்படுத்தவே கிடையாது. என்ன சொல்றாரு? The human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. இந்த உடம்பானது ஒரு செல்லை எரிக்குதுன்னு சொல்ற மாதிரி அறிவு கட்ட முண்டோ, இந்த வெள்ளைக்கார பிரிட்டிஷ் முண்டை தப்பா சொல்லி கொடுத்து நாசம் பண்ணியிருக்கான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அர்னால்ட் என்ன சொல்றாரு? அர்னால்ட் அவர் ஃபாஸ்டிங் இருந்து கண்டுபிடிச்சாரு. அவர் சொல்லும் பொழுது, இந்த சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடலானது ஒரு செல்லை பயன்படுத்துவதோ எரிப்பதோ வெளியேற்றுவதே கிடையாது. இதைத்தான் 2016 யாரு, ஓஸ்மி நோபல் பிரைஸ் வின்னர், 2016 நோபல் பிரைஸ் வின்னர் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ், அவர் தான் சொல்றாரு, ஃபாஸ்டிங்
ஃபாஸ்டிங் பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. ஃபாஸ்டிங் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது, ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது எதிர்பார்த்தல் வளர்க்கிறது. நல்ல கிருமிகள் வந்து தீய கிருமிகள் அழிக்கின்றன. நல்ல கிருமிகள் தீய கிருமிகளை அழித்து விடுகின்றன. நல்ல கிருமிகள் எங்க இருக்கிற கேன்சர் செல்லை வந்து வேட்டையாடி சாப்பிட்டு விடுகின்றன. ஆகையினால தைரியமா ஃபாஸ்டிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதுறாரு. வாரத்துக்கு ஒருக்காவது ஃபாஸ்டிங். நாம என்ன பண்றோம், அவருக்கு ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணாரு தவிர எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும்னு தெரியும். சும்மா மொட்டையா ஃபாஸ்டிங் இருந்துட்டாரு. அது யாரும் கட்டி அரபு நாட்டுக்காரங்க மொட்டையா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சாயங்காலம் காலையில் 4 மணிக்கு ஏதோ ஒரு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு 14 மணி நேரம் அவங்க இருப்பாங்க. அதை வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. நாம அப்படி தெரியுமா, அது ஒரு மாசத்துக்கு செய்ய விட்டு போட்டு போயிடுவாங்க. அதை ஆராய்ச்சி அவர் சொல்லிட்டாரு வாரத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங். வாரத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் இருந்தாலும் உடம்பு நல்லா ஆகாது. ஒரு பேசிக் மட்டும் சொல்லியிருக்காரு. நான் தினமும் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுறோம். நாம இருக்கிற ஃபாஸ்டிங் நாம பண்றது கிளீனிங், நாம பண்றது சுத்தம். எனக்கு ஃபாஸ்டிங் நம்பிக்கை கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் த ஃபாஸ்டிங். இனியன் டோன்ட் பிலீவ் த ஃபாஸ்டிங். எனக்கு எது மேல நம்பிக்கை இல்லை, ஃபாஸ்டிங் மேல நம்பிக்கை கிடையாது. நான் சுத்தத்தை மட்டும் நம்புகின்றேன். ஏன்னா நான் சித்தர் வழியை நம்புகிறேன், நான் திருமுறையை நம்புகிறேன், நான் வெங்கடேஸ்வரை நம்புகிறேன், நான் ஜெர்மன் டாக்டர் அர்னால்டுங்களை நம்புகிறேன். இந்த ஃபாஸ்டிங் மேல எனக்கு நம்பிக்கை. ஐ டோன்ட் பிலீவ் த ஃபாஸ்டிங். அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு ஃபாஸ்டிங் மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஃபாஸ்டிங்கே கிடையாதுன்ட்டு அப்படி ஒன்று கிடையாதுடா அப்படிங்கிறேன். ஐயோ, நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறேன்டா அப்படின்னு ஒரே அட்டி. ஃபாஸ்டிங் எனக்கு பசியே இல்லடா, நான் எதுக்குடா சாப்பிடணும்னு கேட்பேன். என்னது பசியே இல்லை எதுக்கு சாப்பிடணும் அப்படி கேட்டேன்னு வச்சுக்க, வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. வாயை மூடிட்டு ஒரே ஆப்பு தான், வாயில கடவாயில அப்படியே அட்டிப்போம். வரட்டுங்கிறேன், எல்லா விஞ்ஞானிகளும் வரட்டும். வரும் பொழுதுதான் மரம் நட்டி கிடைக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு மருத்துவர்கள் பதில் சொல்ல வேண்டும், அல்லது அவங்க வாயை மூடிட்டு கம்முடு. ஆனா உண்மையான ரிசர்ச் ஆர்என்டி மெடிக்கல் சயின்டிஸ்ட் வாயை மூடிட்டு கம்முடு தான் இருப்பாங்க. வெறும் டாக்டர்கள் வேற, மெடிக்கல் சயின்டிஸ்ட் வேற. ஏன்னா என்னை ரிசர்ச் பண்ணும் பொழுது நான் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க, நான் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. புரியுதுங்களா? யோகிகள் சொல்றதான் கேட்பான், நான் சொல்றதுதான் கேட்பானே தவிர அவன் என்ன மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமா? நேரம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பார்ப்பான், வயிற்றுல ஒன்றும் இருக்காது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிளட் பியூரா இருக்கும். ஹீமோகுளோபின் பார்ப்பான் 16 இருக்கும். ஃபேட்டு பார்ப்பான் கரெக்டா இருக்கும். எல்லாம் நார்மல்ருவான். பட் எப்படிடா வேலை செய்யணும்னு தெரியாதுன்றுவான். எப்படி வேலை செய்யுது அதுதானே தெரியாது. அது தெரிஞ்சாத்தானே. நாங்க தான் பசி தாக்கத்தை அரெஸ்ட் பண்ணிடுறோம்ல. எங்களுக்கு உணவு மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இறப்பையே தேவையற்ற பகுதின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது இறப்பை வந்து ஒரு அது என்ன சொல்றாருன்னா, இறப்பை என்பது இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பாத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அல்மெட்டரி கெனால்பாங்க. அல்மெட்டரி கெனால் இங்கிலீஷ்ல அல்மெட்டரி கெனால். அது வேற ஒன்றும் கிடையாது. அன்னப்பாதைன்னு தமிழ்ல பேரு. அன்னப்பாதை என்பது அது மிக முக்கியமான பொருளா அல்லன்ட்டான். என்னது முக்கியமான பொருள் இல்லை அப்படின்னு பரிணாமத்துல இருக்கு. அந்த பரிணாமங்கிறது எவல்யூஷன். அந்த பரிணாமத்துல ஒட்டுக்குடல் தேவையில்லை, கணையும் தேவையில்லை, கல்லீரல் தேவையில்லை, ஒரு கை தேவையில்லை, ஒரு கால் தேவையில்லை, ஒரு கிட்னி தேவையில்லை, லங்ஸ்ல பாதி தேவையில்லை. என்னது பாதி தேவையில்லை. அப்படித்தானே எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, கட் பண்ணி எடுத்துறாங்க. கட் பண்ணி எடுத்துட்டா யாரும் சாகுறதே இல்லையே. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உடம்பானது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்குது. என்னது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதனாலதான் நீங்க இந்த விஞ்ஞானத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழுதுரா அப்படின்னு. அவன் இந்த வெள்ளைக்காரன் தப்பு பண்ணும் பொழுதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னு எதுவுமே இல்லாம வாழலாம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பசியே இல்லாம வாழலாம்னு தெரிஞ்சு போச்சு. பசி நிறுத்துறதுக்கு வழி தெரியாதனாலதான் நாங்க என்ன பண்றோம், பசி நிறுத்துறதுக்கு தண்ணின்னு கண்டுபிடிச்சாங்க. பசி நிறுத்துறது வேற ஒன்றும் கிடையாது. பசி என்பது ஒரு ஒண்ணுமே கிடையாது. அது பழைய சரக்குது. அதெல்லாம் 10 வயசு குழந்தைக்கு 12 வயசு குழந்தைகளுக்கு தான் அந்த பசி இருக்கலாமே தவிர வேற. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை யாராவது வளர்த்தாங்கன்னா 3ஆ பிரிக்கணும். ஒரு குழந்தைய பருவத்தை 3ஆ பிரிக்கணும். ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. 3ஆ பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? தாய்ப்பால் குடிக்கிற பருவம், அது ஒரு வருஷம் 1.25 வருஷம். அதுக்கப்புறம் பழங்கள் சாப்பிட்டு பழ ஜூஸ், பழச்சாறு எடுத்துட்டே பழத்துக்கு போகக்கூடாது. பழச்சாறு சாப்பிடுகின்ற பருவம், அதை பழச்சாறு அறிமுகப்படுத்துகிற பருவம், அதாவது பழங்கள் சாப்பிடுகின்ற பருவம், அது 2வது பருவம். 3வது பருவம் தண்ணியிலையும் காற்றிலையும் வாழுகின்ற பருவம். அப்ப இது 3 பருவமா பிரிக்கணும். அப்ப தாய்ப்பால் பருவம், பழச்சாறு பழங்கள் அருந்துகின்ற பருவம், அப்புறம் இயற்கை சக்தியில வாழுகிற பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தி வாழுகின்ற சாகா நிலை பருவம். இந்த 3 பருவம் தான் உடம்புல இருக்கு. இது என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு. இனியனுடைய புதிய கண்டுபிடிப்பு. என்னது?
இனியன் ஐயாவினுடைய புதிய கண்டுபிடிப்பு. நான் ஒண்ணு கண்டுபிடிக்கும். இப்ப எல்லா சித்தர்கள் கண்டுபிடிச்சா நான் ஒண்ணு கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் ஒரு டியூரேஷன் போட்டேன், பூடு வைக்கல் 3 பீரியட் அப்படின்ட்டு. யார் வேணாலும் என்னுடைய நான் எனக்கு ஏதாவது ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு 150 வருஷம் ஒரு கல்யாணம், நானும் என்னுடைய துணைவியாரும் 100 ஆண்டு வாழ்றேன்னு வச்சுக்க, 150 ஆண்டு வாழ்றப்போ அப்போ ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது அப்படி வளர்த்தலான்னு முடிவு பண்ணியிருக்காது, நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இதை யோக நிலையின்படி மனிதன் சாவதில்லை, அதான் விஷயமே. நான் வேணா விருப்பப்பட்டா வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த முதல் பாடத்துல 7வது கட்டத்தை பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்தல், அது அண்டைவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தி அங்கிருந்து பெற்றுக்கொண்டு இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்தல். அந்த விஞ்ஞானம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, நீ குழந்தை பெற்றுக்கிறே இல்லையோ 200 வயசுலயே குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தை பெற்றுக்கிறே இல்லையோ நீ என்ன பண்ணலாம், 200 வயசுலயே குழந்தை பெற்றுக்கலாம். அப்படித்தான் யோக விஞ்ஞானம். அப்படின்னு அந்த தகுதி இருக்கணும். ரத்தம் எப்படி சுத்தமா இருக்கணும், விந்து எப்படி இருக்கணும், அதுதான். அப்ப கற்பப்பை சுத்தமா இருக்கணும், சினைப்பை சுத்தமா இருக்கணும், என்னுடைய ரத்தம் சுத்தமா இருக்கணும், நம்ம மரணத்தை வெல்ல முடியும். இந்த வெறுவயிரா இருன்னு சொல்றதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. வெறுவயிரா இருந்தீங்கன்னா நல்லா போகும். இப்பதான் என்ன சொல்றானுங்க, வெறுவயிரா இருந்தா புற்றுநோய் செத்து போகுதுன்னு சொல்றீங்க. புற்றுநோய் செத்து போயின்னு நோபல் பரிசே வாங்கியாச்சு. வள்ளலார் சொல்லக்கூடிய கருத்தை அவனுக்கு வள்ளலாறு தெரியாது. அவன் அரபு நாட்டுக்கு போயிட்டானுங்க. அரபு நாட்டுல போய் அவனுக்கு நபிகள்லாஹி என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு, அது பேர் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ரிசர்ச்னு பேரு. 2016 நீங்க பாரு, 2016 ஆட்டோபேகி சிஸ்டம் போட்டு பாருங்க. கூகுள்ல போய் 2016 ஆட்டோபேகி பை இன்வென்டட் பை த டாக்டர் ஓசுமி மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஃப்ரம் ஜப்பான், அதை போட்டு பாருங்க வரும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ, அந்த மைட்டோகாண்ட்ரியா தனக்கு தானே எனர்ஜி உற்பத்தி பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா அந்த சைட்டோசால் எல்லாம் பயாலஜி படிச்சு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பசி வயிறுங்கிறாரு. பசி வயிறுன்னா ஒரு அளவும் கிடையாது, வெறு வயிறுன்னு அர்த்தம். என்னது வெறு வயிறு? நான் என்ன சொல்ல, வெறு வயிறா இருக்காதரா, நீரை போட்டுடுறாங்கிற, தண்ணீரை கொஞ்சம் மாதிரி வச்சுக்கிட்டா அப்படிங்கிற. அந்த ஆளுக்கு சுத்தம் நம்பர் 1 மடை நாடு தெரியுது, அந்த நோபல் பரிசு பெற்ற நாட்டு. அவன் இந்தியா பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தா தானே தெரியும். அவன் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணிட்டு அரைகுறையா சொல்லி போட்டு போயிட்டான். அரைகுறையா சொன்னதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டானுங்க. 2016 அதுக்கப்புறம் அவர் யாருக்கும் பயிற்சி கொடுக்கவும் இல்லை. அவர் யாருக்கும் பயிற்சி கொடுக்கல. எப்படி கொடுக்க தெரியும்? யார் சொன்னபடி கேட்பேன்? ஜப்பான்காரன் கேட்பானா? அவர் ஜப்பான்காரர் தான், நோபல் பரிசு வாங்கினவர் தான். அவர் ஜப்பான் நாட்டில் பேசுவாங்களா, அடிச்சு துரத்திடுவாங்க. என்னது என்னடா சாப்பாடு வேண்டாங்கிறீங்க கேட்பான். மீன் இல்லாம சூசி இல்லாம மீன் இல்லாம நாங்க எப்படா உயிர் வாழ்றதுன்னு கேட்பான். ஆனா கண்டுபிடிச்சதே நம்ம கண்டுபிடிச்சது தவிர அது எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னே தெரியாது. அதுதான் சித்தர்மா இருக்கும், மாட்டிக்கிட்டானுங்க எல்லாமே. அதனால நல்ல வேலை. நம்ம என்ன பெருமைப்படலாம்னா, உண்ணா நோன்புக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கிற மாதிரி, அதுதான் நமக்கு கிங்கு. உண்ணா நோன்புக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டானுங்க, அதுதான் நமக்கு வெற்றி. எதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டானுங்க? உண்ணா நோன்புக்கு நோபல் பரிசு. இது எப்ப யாராவது மறுக்க முடியுமா? அதியா ஒருத்தர் மறுக்க முடியும். நோபல் பரிசு கொடுத்துட்டாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனி அடுத்தது என்னன்னு கேட்டு யோக முறைக்கு நோபல் பரிசு கொடுப்பானுங்க. அது யாராவது ஒருத்தர் வருவானுங்க. ஏன்னா உடலை பற்றி இன்னும் முழுமை யாரும் ஆய்வு செய்யல. அப்ப அந்த டாக்டரே கூட ஏதோ 10 அரேபிய ஏதோ அந்த டாக்டர் 10 அரேபியர்கள் உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணல. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணல. எந்த அரேபியர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுதா? அந்த தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்து எலியையும் அப்புறம் ஏதாவது நாய்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எவனாச்சும் ஒரு வாலண்டியர் கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு வாலண்டியர் கூப்பிட்டு ஒரு நாள் இருந்து பாருன்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் இருடான்னு இருப்பேன். ஒரு நாளுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படித்தான் பண்ணி பார்த்துருப்பானுங்க. பின்ன எப்படி என்ன பண்ணிருப்பானா? வேணா நார்மல் நடக்கிறது உட்காந்து நிரூபிச்சானா போடா வெண்ணேன்ட்டு போயிடுவான். அங்க ஜப்பான்ல இருக்கிற எவனாச்சும் கூப்பிட்டு, அமெரிக்காவில் எவ்வளோ ஒரு கோழி மாக்கான் இருப்பானுங்களா, அந்த அறிவு கட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு எல்லாம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு, காலையில் 6 மணிக்கு ஜூஸை கொடுத்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு ஜூஸ், அது ஒரு நாள் இந்த அரசியல் இருக்கிற மாதிரி இருந்து பார்த்துருப்பான். இருந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுட்டான், அவ்வளவுதான். என்ன அவன் போய் நேராக போய் அமெரிக்கா போயிட இது காபால போய் அதாவது மெக்கால உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணானு? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் டூப்பு. எல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக செட்டப் பண்ணி அதுக்குன்னு வாலண்டியர் இருப்பாங்க. அது 100 கோடி தான் கொடுத்தா 10 கோடி கொடுத்துருப்போம். ஒரு வாலண்டியர் வந்திருப்பான். இந்த வாலண்டியருக்கு என்ன பண்ணியிருப்பான்? காலையில் 4 மணிக்கு ஜூஸ் கொடுத்துருப்பான், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கொடுத்துருப்பான். சாயங்காலம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பான். 12 மணிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருக்குதுன்னு இருப்பான். அப்போதான் அந்த வேட்டையாடுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு உணவுக்கு இடைவெளியில் 6 மணி நேரம் இருக்க வேணும். அப்போதான் அந்த டாக்டர் வேலையை பார்க்கும், மருத்துவ வேலையை பார்க்கும். இப்போ அந்த இவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. யாருக்கு? அந்த மலேசியாக்காரருக்கு, வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுமையான நாற்றத்தோடு மஞ்சளா போகுது. எங்கேயும் ஒரு இடத்துல கட்டி இருந்திருக்குது. அந்த கட்டி கவனிச்சிருக்காரு. அந்த கட்டி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன்,
அது அது சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெற்றி நோக்கி நீ போறேன்ட்டு நான் 3வது நாள்ல சுருங்க ஆரம்பிச்சுட்டா சொன்னேன். 3வது நாள்ல அதே மாதிரி சுருங்க ஆரம்பிச்சு. காலையில பேசி ஐயா சுருங்க ஆரம்பிச்சிருச்சுட்டாரு. அந்த கட்டி சுருங்குதுன்ட்டாரு. கட்டி மட்டும் சுருங்கல ஐயா, மூளையில் இருக்கிற அணுவணுங்கிற அந்த மருந்தும் சுருங்குது அப்படின்னு. இன்னும் 20 நாள் இந்த கை மேல தூக்க முடியாது. இடது கை 20 நாள் 30 நாள்ல இந்த கையை நீ மேல தூக்கிடுவேன்னு நான் சொல்லிட்டேன். மேல தூக்கிட்டாவே மூளை வேலை செய்யுதுன்ட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா இப்ப இந்த மூளைக்குள்ள என்னமா நடக்குதுன்னாரு. நடக்குது அப்படின்ட்டு. ஐயா மூளைக்குள்ள என்னமா நடக்குது அப்படின்னாரு. டாக்டர் உள்ள போய் ஆபரேஷன் பண்றாருன்னு சொல்லிட்டேன். காலையில பேசும்பொழுது டாக்டர் உள்ள புந்துட்டாரு, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஏன்னா 2 நாளா தூங்கல அவரு. மண்டே கொட்டை கொட்டஞ்சு இருக்குது. என்னது 2 நாளா தூங்கவே இல்லை. கொட்டஞ்சு ஐயா என்ன கொடன்னு கொடையுதுனா வேலை செய்யுது அப்படின்ட்டு கவலைப்படான்ட்டு நான். வேலை செய்யுது அப்படின்ட்டு நான். இப்ப என்ன பண்ணிருக்காரு, இப்ப காலையில போட்டிருக்கு, ஐயா இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 65 மணி நேரம் 66 மணி நேரம் தாண்டிடுச்சு. இப்பதான் என்ன பண்ணா ஒரு 5 பேரிச்சம்பழத்தை உரிச்சு கொட்டையை எடுத்துட்டு எலுமிச்சு பழத்தை புளிஞ்சு சாப்பிட சொன்னேன். நாக்க பூரா மஞ்சளா இருக்கு. நல்லா மென்னு சாப்பிட சொல்லியிருக்கேன். மென்னு சாப்பிட்றப்ப அந்த பேரிச்சம்பழம் அப்படியே எடுத்துட்டு கீழே போயிடுச்சு. அதே நாளை காலையில முடிப்பாரு. நாளை காலையில 72 மணி நேரம். ஆனா இடையில பிரேக் பண்ணிட்டேன் நான். அப்ப சரி ஏன் அப்படின்ட்டு நானே பிரேக் பண்ணி விட்டேன். நேத்தே பண்ணிட்டு அது போதும் 72 மணி நேரம் 72 மணி நேரம் போடலாம் தான் பார்த்து நான் இருக்க நேரம் இருந்தாலும் அடியில் என்ன அடிச்சு விட்டு தெரியும். வெள்ளத்தை போடு அப்படின்ட்டு. வெள்ளத்தை போடு 3 நாள் தண்ணியில போட்டு நல்லா வேலை செய்ய இருந்தாலும் வெள்ளத்தை போடுவ சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை பேரிச்சம்பழத்தை போட சொல்ல. இப்ப காலையில பேசி அடிச்சுட்டாரு. ஐயா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குனாரு. வந்துட்டு அவரே சொல்றாரு இம்ப்ரூவ்மெண்ட் வருதுங்கிறாரு. அந்த முதல் கட்டி குறையுது. ஏதோ இடத்துல கட்டி பெருசா இருந்திருக்குது. அந்த கட்டில அப்படியே சுருக்கம் வந்துருச்சு. ஐயா குறையுது 1 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்குனாரா பிடிச்சிக்க அப்படின்ட்டு நான். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குது, கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது ஐயா. கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. மூளைக்குள்ள குறையுதுங்கிறாரு. இல்ல அப்ப மூளைக்குள்ள குறையுதுனாவே நான் சொன்னேன் 65 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ஊசியை நம்ம எடுத்தே தீர வேணும் அப்படின்ட்டு நான். அது சாத்தியமானு கேட்டாரு. அதுதான் இந்த வைத்தியம்னா அது சாத்தியமா, அதுதான் இந்த வைத்தியம்ட்டு நான். நம்பிக்கை வைக்கணும் ஐயா. அது மேல அவரு நம்பிக்கை ரிப்போர்ட் நீங்க போன் பண்ணி கேட்டு நீங்க ஏதோ நீங்க ஏதோ போன் பண்ணி கேட்டிருப்பீங்களா தெரியுது. இன்னைக்கு கேட்டு பாருங்க. இப்ப பன்னீர் பன்னீர் தான் பேசுறேன். அது அந்த 65-67 வருஷத்துக்கு முன்ன எனக்கு 1 மாசத்துல வந்து 15 ஊசி போட்டாங்க. 15 ஊசி போட்டிருக்காங்க. போட்டு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த மெடிசின் என்ன பண்ணுச்சுன்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடுது. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடுது. அப்பா படுபயங்கரமான மெடிசன். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் என்ன தெரியுமா, மூளையிலிருந்து தொடங்குது. அதுக்கு பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர்னு சொல்லுவாங்க. பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர். இந்த பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ அவர் இந்த கெவடிக்கல பாருங்க, பன்னீர் அவர் உட்காந்து இருக்காரு. அவர் பன்னீர் பச்சையா வருது பாருங்க, அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரியா. இப்ப அவருக்கு இந்த கட்டி குறைச்சிருக்குங்கிறாரு. மூளையில குறையுது கட்டி. இப்ப நீங்க பேசுங்க ஐயா, சொல்லுங்க, 1 நிமிஷம் பேசுங்க. இந்த நெஞ்சில உள்ள கட்டி, நெஞ்சில ஒரு கட்டி இருந்துச்சு. நான் முந்தைய வந்து 6 மணி நேரம் இடைவெளி 3 மாசம் முன்னே 6 மணி நேரம் இடைவெளி விட்டு சாப்பிடுவேன். அப்ப பெருசா இருந்துச்சு. இப்ப வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப குறைஞ்சிருச்சு. சரி உங்க புகைப்படம் வரல ஐயா பன்னீர் ஐயா. இது கேமரா இல்லையா, இது வந்து நான் இன்னும் குளிக்கல, கேமரா இல்ல. ஏதாவது ஒரு குளிக்கல. ஆமா கேமரா இல்ல. காலையில பேசிட்டேன். ஆமா காலையில பேசியாச்சு. நாளைக்கு கேமராவோட சட்டை போட்டு வாங்க, ஒரு சட்டை போட்டு வாங்க, தைரியமா பேசுங்க. புரியுதா? சரி. இப்போ இப்படி இருக்கும் பொழுது கழிவு பொருட்களும் விஷ பொருட்களும் இல்லாத ஒரு மனித உடல் மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது பயன்படுத்தும். சுத்தமாக அந்த என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அர்னால்ட் என்ன சொல்றாருன்னா, ஜெர்மனி டாக்டர், உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவி. இந்த காற்றால் இயங்குகிற கருவிக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கிறாரு. இந்த மிஷின்னா உங்களுக்கு மிஷின் வந்த உராய்வு வரும், ஃப்ரிக்ஷன். ஒரு மிஷின் இருந்தா, ஸ்பேர் பார்ட் இருந்தாவே லூப்ரிகேட்டிங் ஆயில் போடுவோம். ஒரு மிஷின் இருந்தா என்ன போடுவான், நல்லா வலுவலுன்னு வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணுவான், ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. ஆயில். அது பேரிங்ல ஆயில் போடுற மாதிரி. என்னது, பேரிங்ல ஆயில் போடுறோம், அல்ல வீல்ல ஆயில் போடுறோம், அப்புறம் பிஸ்டன்ல ஆயில் போடுறோம். இதெல்லாம் இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஃப்ரிக்ஷன் ரெடியூசர்னு பேர். என்னது, ஃப்ரிக்ஷன் ரெடியூசர். லூப்ரிகன்ட். லூப்ரிகன்ட். வெரி குட். லூப்ரிகன்ட்னு சொல்லுவான். நாம என்ன சொல்ல, வலுவலுப்புங்க. நமக்கு வந்து ஏதாவது பிசு வலுவலுப்பு வேணும்னா என்ன பண்றா, ஒரு வலுவலுப்பு வேணும், கையில அதை பிடிச்சிட்டுனா அந்த வலுவலுப்பு எண்ணெய் போடுவான். எண்ணெய் போட்டோம்னா துருவலை எடுப்பான். அதேதான். அப்ப தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா 2 வேலை செய்யுது. தண்ணீர் வந்து உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டுக்கும் உள்ள போய் அந்த வலுவலுப்பு உண்டாக்குது. என்னது,
வலுவழுப்பு உண்டாக்குது. வலுவழுப்பு உண்டாக்குது. அந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுது. அது போக எல்லா விஷத்தையும் கரைச்சு மஞ்சளா வெளியேற்றுது. எப்படி? மஞ்சளா உடம்புல இருக்கிற விஷத்தை கரைச்சி மஞ்சளா வெளியேற்றுது ஐயா. நாத்தத்தை, கடுமையான நாத்தத்தோட. இப்ப பாருங்க, அப்படி 65 வருஷம் விஷத்தை எடுக்கணுங்க ஐயா. 65 வருஷம் விஷங்கிறது சாதாரணமா? 67 வருஷத்துக்கு விஷம். அவர் சாப்பிட்ட விஷம், அவர் சாராயம் சாப்பிட்டிருக்காரு, பீடி குடிச்சிருக்காரு, சிகரெட் குடிச்சிருக்காரு, மீன் சாப்பிட்டிருக்காரு, கறி சாப்பிட்டிருக்காரு, எல்லா அக்கிரமும் பண்ணியிருக்காரு. என்னது? இது அவர் மட்டும் தான் பண்றாரா? உலகமே இந்த அக்கிரமம் பண்ணுது. எல்லாருமே பண்றாங்க. தெரியாத எல்லாம் தவறு பண்ணிருப்பாங்க ஐயா. அந்த தப்பு தான் காரணம். அந்த ஒழுக்கம் இல்லாததான் காரணம். இந்த அரசாங்கமே அது பண்ணுது. அரசாங்க அதிகாரிகள். பேசலாமா ஐயா? பேசுங்க ஐயா. 40 வயசுக்கு மேல வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டு போயிடுவாங்க. அவங்க தண்ணி அடிக்கும் போது என்னையும் கூட்டு போயிடுவானுங்க. அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிடுவானுங்க. வேண்டாம் என்ன செய்யுது, அவனுக்கு முன்னுக்கு கொஞ்சம் குடிப்பேன் அந்த மாதிரி. ஆனால் ராத்திரி பூரா அங்கே இந்த மனுஷியோட தின்னுக்கிட்டு இருப்பானுங்க. ராத்திரி பூரா தின்னு எல்லாம் கடையிலும் திறந்துருக்கும். அப்புறம் மீன்லாம் வர வச்சு மீன் இறச்சிலாம் ராத்திரியில் சாப்பிடுது. ராத்திரி சாப்பிட்டாலே செரிமானம் ஆகாது. அதில் கவிச்சி சாப்பிட்டா எங்கே செரிமானமாகும்? எல்லாம் உடம்புல இருக்கும். இதான் என்னோட இந்த மாதிரி 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2010 தான் எல்லாத்தையும் நிப்பாட்டினேன். 2010 கொஞ்சம் பிரச்சனை வந்தோன்னா நிப்பாட்டிட்டேன். எல்லாத்தையும் வெளியே போகிறதுலாம் நிப்பாட்டிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போகிறதுலாம். அப்போ இருந்து தான் இந்த அக்கு ப்ரெஷரில் கொஞ்சம் ஒருத்தர் பழகி கொடுத்தாரு. பசிக்கு சாப்பிடு, தாக எடுத்து தண்ணி குடி, ராத்திரியில் 10 மணிக்கு படுத்துக்க, மனசை அமைதியாக வச்சுக்க. அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறேன். சரி சரி சரி. இப்போ வந்துட்டாரு. இன்னும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இன்னும் அவருக்கு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு இல்லையா? அதை பார்த்துக்கலாம். 3 மாதம். இப்போ நம்ம பேசிக்கல 30 நாள் அவரை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தோம்னா தெரிஞ்சு போகுது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் 72 மணி நேரம் கூட ஆகலை. இன்னும் 72 மணி நேரம் கூட ஆகலை. என்னது? 72 மணி நேரம் ஆகலை. இன்னும் ஆகல. 72 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. என்ன ஸ்ரீதர்? ஹலோ, பெங்களூர் ஸ்ரீதர், உங்களுக்கு சொல்லுங்க சார். 72 மணி நேரம் கூட ஆகல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சுன்னு சொல்றேன். கேட்டேன் சார். அப்புறம் என்ன? அவருக்கு தெரியும். ஸ்ரீதர் மாதிரி 1000 பேர்த்து இந்த மாதிரி பார்த்துருக்காரு. இந்தியா அப்புறம் சுத்தி இருக்காரு. இந்த மாதிரி 1000 பேர்த்த பார்த்துருக்காரு. என்னென்ன டூப் விடுறவன், புடலங்கா விடுறவன், பூச்சி விடுறவன், மூச்சு பயிற்சி பண்றவன், அப்படி பண்ணி இப்போ எல்லா ஆளையும் அவர் பார்த்துட்டாரு. அப்புறம் லேகிங் சாப்பிடுறது, தண்ணி சாப்பிடு, பியூர் வாட்டர் சாப்பிடு, அப்புறம் என்ன டிவைன் வாட்டர் ஒருத்த கதை விடுற, அந்த டிவைன் வாட்டர் சாப்பிடு, டிவைன் வாட்டர், மூச்சு பயிற்சி, எல்லாம் பார்த்துட்டு இப்ப அமைதியா உக்காந்துட்டேன் சார். எல்லா டிவைன் 1 லிட்டர் டிவைன் வாட்டர் வந்து 2000 ரூபாய். 1 லிட்டர் டிவைன் வாட்டர் 2000 ரூபாய். சார் என் கையில 25000 ரூபாய் வாட்டர், ஆல்கலைன் வாட்டர் பாட்டில் இருக்கு சார். 4 மணிக்கு காட்டுறேன் அந்த பாட்டில் என்ன எப்படி இருக்குதுன்ட்டு. இல்ல வள்ளுவர் அத நம்ம சாதாரண குடிக்கிற வந்து தண்ணியவே குடிச்சா போதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல, நமக்கு உண்மை தெரியல. என்னது உண்மை தெரியல. ஈழர் பாஸ்கர் ஐயா வந்துட்டு இந்த ஆல்கலைன் வாட்டரை நார்மல் நம்ம குடிக்கிற வாட்டரைய ஆகாய சக்தி அதுல படுற மாதிரி மொட்டை மாடியில வச்சுட்டு அதுல வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லா இருந்ததுனாக்கா அந்த ஆகாய சக்தியில இருந்து வந்த இது வந்துட்டு ஆல்கலைன் வாட்டரை கன்வெர்ட் ஆகி போதா ஐயா? அது சொல்றாரு. சரி இருக்கட்டும். இன்னும் 1 நிமிஷம் தான். இப்போ ஒரே நிமிஷம் தான். மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவிற்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருட்களும் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை நாள் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. பட்டினி என்பது யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. பட்டினி கிடையாது, சக்தி பற்றாக்குறை கிடையாது, எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது. எனர்ஜி வந்துகிட்டே இருக்கிறதுனால பட்டினிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆக நன்கு சுத்தமான பிறகு உடம்பு நிலைக்காத நிலை வந்ததுக்கு பிறகு, நன்கு சுத்தமானதுக்கு பிறகு உடல் இழைக்காத நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் நீங்க ஃபாஸ்டிங்கே தொடங்கணும். இப்ப ஃபாஸ்டிங் கிடையாது. இப்ப என்பது ஒன்லி கிளீனிங் தான். இப்ப என்னது? ஒன்லி கிளீனிங். அப்ப கிளீனிங் பண்ணப்ப இந்த உடம்பு சரியாயிரும். எல்லா நோயும் நல்லாயிரும். நோயே இருக்கக்கூடாது. என்னது? எந்த நோயும் இருக்கக்கூடாது. வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் முண்டன் சொல்லக்கூடிய எந்த நோயும் உள்ள இருக்கக்கூடாது.
பசி நோய் இருக்கப்படாது, அவன் சொல்லக்கூடிய சக்கரை நோய், மூட்டு விடி, முடக்கொலை, புற்றுநோய் எதுவும் இருக்கக்கூடாது. நன்கு சுத்தமான தெய்வ உடலாக மாறிய பிறகுதான், நீங்கள் தெய்வமாக மாறிய பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணணும், காற்று நெய் மருந்தாக இருந்து பயிற்சி பண்ணணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.